Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய முதல் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தாங்க பார்க்க போறோம். இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டூர் போயிருக்காங்க. ஸோ அதுல 3 T20 மேட்சஸும் 3 ODI மேட்சஸும் வந்து பிளே பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு ஆப்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்றது மூலியமாவும் உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடிய வந்து டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து அவங்க பிடிப்பதில்லை. நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வரைக்கும் போனஸும் தராங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் காம்படிஷன். ஏன்னா மார்க்கெட்ல வந்துருக்கக்கூடிய ஒரு புது ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வைஸாகவும் யூசர்ஸ் பேஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால காம்படிஷன் வைஸாகவும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 ஜூலை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பல்லக்கல்லையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பல்லக்கல்லை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 165 வரைக்குமே இங்க போகுது. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். இப்போ இங்க வந்து விளையாண்ட மேட்சஸ்லயும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸ் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல ரன்ஸ் அதிகமா போறதுக்கு ஓகே. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 155 இருந்து 165 ரன்ஸ் வரைக்குமே இங்க போய்கிட்டு இருக்கு. இனிஷியல் மூவ்மெண்ட்னா கொஞ்சம் சீம் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஸ்பின்னர்ஸ் தான். இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் வந்து இருக்கு. இந்த டியூ ஃபேக்டர் காரணத்தினால சேஸ் பண்ற டீமுக்கு வந்து வின்னிங்ஸ் வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. இப்பதான் லங்கா பிரீமியர் லீக் வேற நடந்திருக்கு. ஸோ இதுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே லங்கா பிரீமியர் லீக்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயரா தான் இருக்காங்க ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியன் டீம் கிட்டத்தட்ட விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி முக்கியமான பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படி முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாம போயிருக்கிற ஒரு யங் டீம் வச்சுதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 டீமுக்குமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டா இருக்கும். ஸ்லைட்லி அட்வான்டேஜ் ஃபார் ஸ்ரீலங்கா. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் விளையாடுறது வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸும் கொஞ்சம் அதிகம். வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 22 மேட்ச் வந்து இந்த வெனுல நடந்திருக்கு. ஸோ அதுல 12 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 8 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 173. ஸோ நான் 165 ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது இன்டர்நேஷனல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 165 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இங்க இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா இந்த வெனுல 263 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை மட்டும் இழந்து. நியூசிலாந்து 88க்கே வந்து இங்க சுருண்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 மேட்ச் மட்டும் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் T20 மோதி இருக்காங்க. ஸோ அதுல இந்தியா வந்து 19 மேட்சும் ஸ்ரீலங்கா 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒரு யங் டீமை வச்சுதான் போயிருக்காங்க இந்தியன் டீம். அப்படிங்கிறப்போ ஸ்ரீலங்கா டீம் அவங்களோட பர்ஃபெக்ட் டீமை தான் வந்து இறக்கிருக்காங்க T20. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஸ்லைட்லி இருக்க போகுது. அது ரீசன் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறது மட்டும்தான். அதர்வைஸ் இந்தியன் டீம் குவாலிட்டியான பிளேயர்ஸா தான் இருக்காங்க. யங் பிளேயர்ஸா இருந்தாலும் குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். ரிசல்ட்ல வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்திருக்கு. இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததான் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், அசதீப் சிங், முகமது சிராஜ், கலீல் அகமது, பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்க்கு முன்னாடியே வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பேட்டிங் வந்துருவார். அது மட்டும் இல்லாம மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸோட போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஹர்திக் பாண்டியா மினிமம் 2 இருந்து மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்து கலீல் அகமதை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து சிவம் தூபே சிவம் தூபே வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 5 ப்ராப்பர் மெயின் பாலரோட போவாங்க. 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸோட தான் மோஸ்ட் ப்ராபபிலி போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும்.
தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்கா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது தினேஷ் சாண்டிமல், பெர்னாண்டோ, அவிஸ்கோ பெர்னாண்டோ, ஸ்ரீ அசலன்கா அந்த டீமோட கேப்டன், கமிந்து மெண்டிஸ். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தசும் சனகா, பனிது அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, பினூரா பெர்னாண்டோ. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதிசா பத்திரனா. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துரும். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான். வனிது வசராங்கா, மகேஷ் தீக்ஷனா, பெனூரா பெர்னாண்டா, மதிசா பத்திரனா, இந்த 4 பிரைமரி பவுலர்ஸ் இருக்காங்க. அப்போ 5th பவுலிங் பிரைமரி ஆப்ஷன் இருக்கா. சனகா வந்து அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா கண்டிப்பா கிடையாது. மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர். தென் அந்த மீதி இருக்க அவரோட ஓவர்ஸ் வந்து கமிந்து மெண்டிஸ் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அப்போ 5th and 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு தசும் சனகா அண்ட் கமிந்து மெண்டிஸ் இந்த 2 பேர் தான் வந்து இருக்காங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ குசால் மெண்டிஸ் வந்து விக்கெட் கீப்பர் பண்றது. ஸோ விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன். தினேஷ் சண்டிமல், குசால் மெண்டிஸ் 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்கன்னா குசால் மெண்டிஸ் தான் பண்ணுவார். இப்போ நடந்த லங்கா பிரீமியர் லீக்ல சண்டிமல் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்தார், விக்கெட் கீப்பரும் பண்ணாரு. பட் நேஷனல் டீம் அப்படின்னு வரப்போ குசால் மெண்டிஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ணுவாரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமை பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல ரிஷப் பந்த் மட்டும் தாங்க. டாப் 5 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு, கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வர்றாரு. வேர்ல்டு கப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்து டாப் ஆர்டர்லயே வர்றாரு, விக்கெட் கீப்பரும் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா மினிமம் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் சேர்த்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ரிஷப் பந்த் கிடைச்சிடும் பேட்டிங் பண்ணாமே. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 1 down வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாரு இந்தியாவுக்காக. வேர்ல்டு கப்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இந்த மேட்சும் கண்டிப்பா அவரோட பேட்டிங் வந்து நம்ம 20 ரன்ஸ் மட்டும் வச்சுக்கோம். மினிமம் 20 ரன் அவர் எடுத்தாவே போதுமானது. அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து கொண்டு வந்துருவாரு. சோமன் கில், ஜெய்ஸ்வால் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோமன் கில்லை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்போ ஒரு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அதுலயும் பர்டிகுலரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த வகையில ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பினூரா பெர்னாண்டோ. ஸோ அவர் வந்து இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப லங்கா பிரீமியர் லீக்ல வந்து நல்லாவே பவுல் பண்ணாரு, நல்ல சீம் இருக்கு, நல்ல ஸ்விங்கும் இருக்கு அவர்கிட்ட. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் சோமன் கில்லுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சோமன் கில்ல ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரஸிவ் இன்டென்ட்டோட ஆடுறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவரோட அக்ரஸிவ் இன்டென்ட் வந்து நல்லா தெளிவா தெரியுது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரஸிவ் ஆட போறாரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பவர் பிளேவை மட்டும் பயன்படுத்தி 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் அவருக்கான வாய்ப்பான்னு கேட்டீங்கன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோமன் கில் செகண்டா பேட் பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 50-50 ஆப்ஷன் கொடுத்துக்குவாங்க. அதுவும் அந்த பினூரா பெர்னாண்டோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் அவருக்கு இருக்கிறதுனால. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் வரக்கூடிய டவுன் ஒரு சூப்பரான டவுன். டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர், ஒரு பெஸ்ட் T20 பிளேயருங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ கேப்டன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்ல கேப்டன்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த உடனே அதுல இருந்து அந்த கேப்டன்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ 1 or 2 மேட்சஸ் வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கணும். மேட்சோட தன்மையை புரிஞ்சுக்கணும், பிளேயர்ஸை எப்படி ரொட்டேட் பண்ணுங்கிற அந்த பல திங்கிங் இருக்கும். ஸோ பேட்டிங்ல முழுசா கான்ட்ரிபியூட் பண்ணாம நிறைய பேர் வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் 1-2 மேட்ச் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அது நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் ஈவன் நம்ம சச்சின் டெண்டுல்கரே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. MS தோனிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் கொடுத்த முதல் 2-3 மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் அவர் இதா இருக்காரு. ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் மேபி நடக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு T20 பேட்ஸ்மேன் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் தான். மைனஸ் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடியாவது அவர் கேப்டன் பண்ணாதுக்கு முன்னாடியாவது அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆஃப்ல இருந்தது. இப்போ அவர் கேப்டன் பண்றாரு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட சர்க்கிள்குள்ளதான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அவர் வச்சுக்கணும். ஏன்னா பவுலர்ஸ் பேசணும். ஸோ விக்கெட் கீப்பர்ட்ட ஒரு டெசிஷன் மேக் பண்றது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஓவர் வரைக்கும் அவர் உள்ளதான் இருப்பார். அப்படி வச்சுக்கலாமே. டெத் ஓவர்ஸ்ல மேபி வேணா லாங்ல போகலாம். அப்படி அந்த சர்க்கிள்குள்ளவே இருந்து ஒரு டிசிஷனை சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அதை கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக போகுது. ஸோ அது ஒரு மைனஸா இருக்கு. பியூரா பேட்டிங்ல வந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் இந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். இந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் அவர் இருக்கிற மைனஸ். அதர்வைஸ் ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் அவர். ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேர்த்துல ஹர்திக் பாண்டியா தான் கொஞ்சம்
ரிங்கு சிங்க்கு முன்னாடியே வந்துருவாரு. ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்ச் ஹிட்டர், கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. கடைசியா வந்து குயிக் ஃபயரா ஒரு 20% அடிப்பாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல மட்டும்தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நின்று மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்சை பிடிச்சிருக்காரு. அதாவது கேட்ச் பிடிச்சிக்கிட்டும் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆவரேஜ் T20ல பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ இருக்கிற இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு அடுத்ததான் ரிங்கு சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. T20ஸ்ல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20 பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து மினிமம் நான் என்ன சொல்றேன், கடைசி 4 ஓவருக்கு ரிங்கு சிங் வந்தாலும் அந்த 20 ரன்ங்கிறத சாலிடா அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு, ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட அதுல ஒரு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், அதுலேயே 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். 20 ரன் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. நீங்க டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ரிங்கு சிங்கை கண்டிப்பா உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. அது இல்லாம சின்ன சின்ன இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால மேபி இந்த மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறதுனால ஹர்திக் பாண்டியாவுக்கான ஓவர் வாய்ப்பு வந்து கொஞ்சம் மேபி கம்மியாகலாம். அப்படியே பவுல் பண்ணாலும் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அதுக்கான ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அதர்வைஸ் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் பவுல் பண்ணல அப்படின்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போயிட்டாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மி ஆயிடும். அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல பிக் பண்றது கூட ஒரு மேபி ஒரு மைனஸா கூட போயிடலாம் நமக்கு. ஏன்னா அவர் பவுல் பண்ணல அப்படிங்கிறப்ப ஒரு பேட்டிங்ல வந்து அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து 30 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு இந்தியா டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகணும். அப்பதான் ஹர்திக் பாண்டியா ஒரு 30 ரன் அடிக்க முடியும், அவர் அடிக்க முடியும். இப்ப இதுவே அவர் பவுல் பண்றாருன்னா விக்கெட் கிடைச்சிடும். அப்போ 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறப்போ ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுது தானே. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து நீங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஈவன் எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி பவுல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அவருக்கு கேப்டன் ஆப்ஷனாவே நீங்க வந்து க்ரோத் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போயிட்டாங்கன்னா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அவருக்கு போறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைனஸா தான் இருக்கும். ஈவன் அவரை வந்து நம்ம ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல பிக் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா மேபி 50-50 ஆப்ஷனா கூட நம்ம வச்சுக்கலாம். இதுவே சிவம் துபே உள்ள வச்சிடறாங்க, கலீல் அகமது இல்ல, சிவம் துபே உள்ள கொண்டு தர்றாங்க அப்படின்னா 4 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான். அப்ப 5th பவுலிங் ஆப்ஷனுக்கு சிவம் துபேவும் ஹர்திக் பாண்டியாவும் தான். இப்ப சிவம் துபேவை கம்பேர் பண்றப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் அதிகப்படியான ஓவர், மினிமம் 3 ஓவர் வரைக்குமே கொடுத்துருவாங்க. அப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ஹர்திக் பாண்டியா வந்துடுறாரு. 3 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்துட்டா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அவர் வரக்கூடிய டவுனுக்கு வெறும் 15 ரன் அடிச்சிட்டாரு, 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். இப்போ இப்படிதான் நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும். 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா 50-50 ஆப்ஷன். 4 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மஸ்ட் ட்ரை. ஸோ இவ்வளவுதாங்க கான்செப்ட். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குவாலிட்டியா தெரியுவாங்க, யார் விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நமக்கு வரும். இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாரா இருக்கு, இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாரா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறப்ப. அப்ப அவரோட 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட், அது இல்லாம இவருக்கு இருக்கிற பிளஸ் ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடியவர். நல்ல அவருக்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்சுங்கிற ஊர்ல வரதை தாண்டி பவுல்டு LBWங்கிற முறையில் நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு பவுல்டு எடுத்தாருன்னா ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஒரு LBW எடுத்தா ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 1 விக்கெட் எடுத்துட்டாவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், ஒரு 37 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சிடும். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தாங்க இருக்கும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான அந்த பாயிண்ட் திசையில நிற்பாரு, தென் மிட் ஆஃப்ல நிற்பாரு, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் லாங் ஆஃப்ல தான் நிற்பாங்க. இந்த மாதிரி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல வந்து இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். இவரோட ஆர்ம் ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கிறதுனால இவரோட லாங்கில் தான் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அதிகம் உள்ளவரா வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்காரு. ஸோ அவர் நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ, அவருக்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட்டிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அசதீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராக், இந்த 3 பேர்த்துல யார் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவா? இப்ப இருக்கிற டீம்ஸ் இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க அப்படின்னா அசதீப் சிங் தாங்க ஆஸ் யூசுவல். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அசதீப் சிங். அந்த 20வது ஓவரே அவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன்னா கிராண்ட் லீக் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க அசதீப் சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முகமது சிராஜ்
ஒரு காமெடியா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், ஸ்ரீலங்கன்னாவே முகமது சிராஜ் விக்கெட் அள்ளி எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அது சிம்பிளா வேற மாதிரி யோசிப்போமே. இப்போ இந்த மேட்ச் என்னை வந்து இவ்வளவு தூரம் விக்கெட் எடுத்திருக்கா, இந்த மேட்ச் ஒன்று விக்கெட்டே கொடுக்காம நான் ஆடுங்கிற மனநிலையில கூட அவங்க வரலாம். ஸோ இல்லைன்னா ஒரு அக்ரெசிவ் ஆடலாங்கிற மனநிலையில கூட வரலாம். ஏன்னா இது வந்து ஹிட் அண்ட் மிஸ் டைப்பான ஒரு போட்டி தான். T20 பொறுத்த வரைக்கும் ஹிட் அண்ட் மிஸ் அந்த மாதிரியான ஒரு போட்டி தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல முகமது சிராஜுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு டீம் ஸ்ரீலங்கானாவே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார். 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுத்துருவாரு. இந்த மேட்ச் அவருக்கு வந்து அவருக்கு இருக்கிற ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரீசன் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கான ஆப்ஷன் அசதீப் சிங், முகமது சிராஜ் அவங்க 2 பேர் தான். ஏன்னா கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலே பவுலிங் ஆப்ஷன்ஸை கொடுத்துருவாங்க. பவர் பிளேல முகமது சிராஜும் கலீல் அகமதும் பவுல் பண்ணிடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸா 2 விதமா சொல்றேன். முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல பவுல் பண்றப்போ முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட்லயே ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவர் அந்த பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயே 3 ஓவர் வரைக்கும் கொடுத்துருவாங்க. அப்ப யாரு முதல் விக்கெட் எடுக்கிறாங்கிறது தான் விஷயம். முகமது சிராஜ் முதல் விக்கெட் எடுத்துட்டாருன்னா பவர் பிளேக்குள்ளே அவரோட 3 ஓவர் முடிஞ்சிடும். 12 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்ப டெத் ஓவர்ல கலீல் அகமது தான் பவுல் பண்ணுவார். இப்போ நம்ம அதை நம்மளால கரெக்டா ஜட்ஜ் பண்ணவே முடியாது. யாரு வந்து பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய முகமது சிராஜ், கலீல் அகமது 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க டெத் ஓவர்ல பவுல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பவர் பிளேலேயே அதிகப்படியான ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப மீதி இருக்க பவுலர் தான் டெத் ஓவர்ஸ்ல யார் கூட பவுல் பண்ணுவாங்கன்னா அசதீப் சிங் கூட பவுல் பண்ணுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல முதல் விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் ரொம்ப அதிகம். கலீல் அகமதும் அசதீப் சிங் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது, அசதீப் சிங், அக்சர் பட்டேல் இந்த 3 பேரும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதே மாதிரி அக்சர் பட்டேல், அசதீப் சிங், ரவி பிஸ்னா இந்த 3 பேரும் இந்தியா வந்து செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. சரி, இப்போ இந்த இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுமன் கில் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியகுமார் யாதவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அந்த கேப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் மட்டும் தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனால நான் வந்து பர்சனலா இவர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ்க்கு நான் கொண்டு போறேன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கை வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நான் ஒரு டிஃபரன்சியலா நான் அவருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரண்ட்ல நல்ல ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு T20 பிளேயர். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தான் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் மினிமம் 2 கேச்சஸ் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, கடைசி 4 ஓவர்ல வந்து குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர். ஸோ அதனால நான் வந்து டிஃபரன்சியலா என்னோட கிராண்ட் லீக்ஸ்ல நான் ஒரு மினிமம் ஒரு 5 டீம் போடுறேன்னா அதில் ஒரு 2 டீம்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோவேன். ஹர்திக் பாண்டியாவை நான் கண்டிப்பா 50-50 ஆப்ஷனுக்கு தான் கொண்டு போவேன். அதுலயும் பர்டிகுலரா 4 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரையா கொண்டு போவேன். 1 கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு மூவ் ஆவேன். அதுவே வந்து 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட வந்துட்டாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை நான் வந்து 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து கொண்டு போவேன். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து இம்பார்ட்டன்ட். அசதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் கலீல் அகமது எடுத்துட்டு டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால அவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அந்த டெத் ஓவர்ஸ்ல இவர் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கலீல் அகமது, அசதீப் சிங் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரவி பிஸ்னாய் செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசங்கா இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு T20s. அது இல்லாம இப்ப கடைசியா விளையாண்ட மேட்சஸ்ல லங்கா பிரீமியர் லீக்ல கடைசியா விளையாண்ட ஒரு 4-5 மேட்ச்ல சிங்கிள் டிஜிட்ல தான் அவுட் ஆயிருக்காரு பத்தும் நிசங்கா. கொஞ்சம் போர் ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. நேஷனலுக்காக அவர் ஆடுறப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சஸ்லுமே இருந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் லங்கா பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து வச்சு பாக்குறப்போ பத்தும் நிசங்கா கடைசி 5 மேட்சஸ்ல கொஞ்சம் ஃபிளாப் தான் ஆயிருக்காரு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸுமே கிடையாதுங்க. அது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். மினிமம் 35 ரன் அடித்தால் மட்டும் தான் ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வர முடியும். அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. முகமது சிராஜோட இன்ஃபீல்ட் ஸ்விங்கை வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்து டேக் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். அது இல்லாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வீக்கா இருப்பாங்க. பட் பத்தும் நிசங்கா அப்படியே டிஃப்ரெண்ட். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸை விட்டுருக்காரு. கொஞ்சம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட நிறையவே விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸ்பின் பவுலர்ட்ட விக்கெட்டை விட்டுருக்காரு. அது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட. ஸோ அந்த வகையில முகமது சிராஜ் நல்ல வேகத்திலையும் சரி நல்ல ஸ்விங்கும் போடுவாரு. முகமது சிராஜ் வித் பத்தும் நிசங்கா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். இதுல குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல இருந்து நம்ம ஆஸ் யூசுவல் ரிஷப் பந்துக்கு என்ன ஆப்ஷனோ அதே மாதிரியான ஆப்ஷன் தான். அதுலயும் பர்டிகுலரா ரிஷப் பந்துக்கு நம்ம போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க
ஃபர்ஸ்ட் bowling ஸ்ரீலங்கா அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா சேஸ் பண்றப்போ வந்து வெறும் 20 ரன் வரைக்கும் ஒரு அடிப்பாருங்க, 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு விக்கெட் கீப்பர் மூலமா பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. ஸோ அவர் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மேபி ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு வந்து அவர் வச்சுக்கோங்க. சண்டிமல் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்றாருங்க. சிங்கிள்ஸ் ஆட வேண்டிய பாலுக்கு சிங்கிள்ஸ் ஆடிட்டு தவறான பால பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. இந்த இன்டென்ட் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்மும் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. மைனஸ் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாததுதான். என்னதான் வந்து இது லங்கா பிரீமியர் லீக்ல விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே இந்த நேஷனல் டீமுக்கு அவர் பண்ண மாட்டாரு. அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். ஏன்னா அது அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ங்கிறது ஒன்று கிடைக்காது. விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அப்போ மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்க மைனஸா வந்து தெரியுது. அவிஸ்கோ பெர்னாண்டோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ற மாதிரி நேஷனல் டீமுக்கு ஆரம்பிச்சாரு. அப்புறம் 1 டவுன் வந்தாரு. இப்போ 2nd டவுனுக்கு வந்து அவரோட டவுன் வந்து இறங்கி இருக்கு. ஆனா ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ, இன்டென்ட் வைஸ் பாக்குறப்போ சேம் ஒரே மாதிரியான இன்டென்ட் தாங்க. நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஜுரிஸ் அவர் டீம்ல இருந்து நேஷனல் டீம்ல இருந்து வெளியே போனார். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு, நேஷனல் டீமுக்காக உள்ள வந்திருக்காரு. லங்கா பிரீமியர் லீக்ல விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே அவரோட கான்ட்ரிபியூட் அளப்பரியதா இருந்திருக்கு. நிறைய ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிருக்காரு. மைனஸ் டாப் 4 பேத்துல குசால் மெண்டிஸை தவிர வேற யாருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒண்ணு இல்லாதது மிகப்பெரிய மைனஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நிமிஷம் காட்டுறது நம்ம 15ல இருந்து 20 ரன்ஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம். ஃபேண்டஸ்டிக்ல வருவதற்கான ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ரன்ஸ் ஆகுது மினிமம் அடிக்கணும். சண்டிமல்றது நம்ம 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல வந்து அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். அவிஸ்கோ பெர்னாண்டோன்றது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் வந்து 35 ரன்ஸ் வரைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறேன், அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி. அசலங்கா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 புவர். சம்டைம்ஸ் வந்து ஓவர் போறார். பட் ஓவர் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இல்ல. 5 ப்ராப்பர் பவுலர் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அசலங்கா வந்து பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம அசலங்காவுக்கு முன்னாடியே கமிந்து மெண்டிஸை ஆட வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அசலங்காவோட ரோல் கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு டேக் ஆன் பண்ற மாதிரியான ஒரு ரோலா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் அது இல்லாம கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்கா ஃபுல்லா இருக்காது. அந்த சர்க்கிள்குள்ளதான் இருக்குங்கிறதுனால கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக தாங்க அவருக்கு வந்து இருக்கும். ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% தான் அவருக்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுது. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ். கமிண்டு மெண்டிஸ் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கில், தென் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இப்படி வந்து மிக்சடா தான் இருக்கும். ஜெய்ஸ்வால், தென் ரிஷப் பந்த், ரிங்கு சிங், இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேரும் ரைட் ஹேண்டர்ஸ் 3 பேரும் அப்படிங்கிற மாதிரி மிக்சடா இருக்கிறதுனால இவருக்கு வந்து அவரோட மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். 3 ஓவர் 4 ஓவர்லாம் கொடுக்க மாட்டாங்க. சனாக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுவாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், அது மட்டும் இல்லாம வேற ஒரு அட்வான்டேஜ், அசலங்காவுக்கு முன்னாடியே அவர் உள்ள வருவாரு. பை சான்ஸ் சம்டைம்ஸ் வந்து டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா விக்கெட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்காக கமிந்து மெண்டிஸை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. வெறும் 25 ரன் அடிச்சுட்டு, வெறும் 20 ரன் அடிச்சுட்டா கூட போதுமானது. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஃபீல்டிங் பொசிஷன்ல. தென் பவுலும் 2 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு கொஞ்சம் அதிகம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல மதிஷா பத்திரனா, சனாக்கா, இந்த 2 பேரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேல பினூரா பெர்னாண்டாவும் சனாக்கா. அப்போ பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் 2லயுமே வந்து சனாக்கா வந்து கான்ட்ரிபியூட் இருக்கும். தென் பேட்டிங்லயும் வந்து கடைசி 3 ஓவர்னா அவர் இறக்கி விட்டுருவாங்க உடனே. அசலங்கா கூட வரமாட்டாரு, இல்லை கமிட்மெண்ட் ஏற்பட மாட்டாங்க. கடைசி 3 ஓவர் 4 ஓவர்னா உடனே சனாக்காவை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. பவர் பிளேலையும் பவுல் பண்றாரு, தென் டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து நம்ம சனாக்காவை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பினூரா பெர்னாண்டா இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விக்கெட் இருப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் மேபி சூமன் கில் விஸ் பினூரா பெர்னாண்டா விஸ் சூமன் கில், இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மதிஷா பத்திரனா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதிஷா பத்திரனா கரண்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பர்வா இருக்கு பத்திரனாவை பொறுத்த வரைக்கும். அசரங்கா தீக்ஷனா
இந்த ரெண்டு பேருமே ஸ்பின்னிங் அட்டாக். இந்தியன் டீம்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஆடிடுவாங்க. அதுல மிக்சடா இருக்காங்க. இப்போ ஒரே மாதிரி வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துருவாங்க. இப்போ மிக்சடா இருக்கு, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மிக்சடா தான் இறக்க விட போறாங்க. அப்படிங்கிறப்போ ரெண்டு ஸ்பின்னர் டீம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுல வந்திது அசரங்காவோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்ல வந்தாலும் பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்றாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய எகென்ஸ்டா பெருசா அவருக்கு வந்து ரெக்கார்டு இல்ல, பெருசா விக்கெட்ஸும் எடுக்கல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். தென் பேட்டிங்ல இப்ப இருக்கிற பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து வந்திது அசரங்கா டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ பியூர் பவுலரா வந்து தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்க போறாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சனாக்கா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்திது அசரங்கா செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட்டா கூட எடுப்பாரு. அதே மாதிரி பிடூரா பெர்னாண்டா செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மதிஷா பத்ரினா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மகேஷ் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அந்த ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பான அந்த 45 ஃபேண்டஸ்டி பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். கமிந்து மெண்டிஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் நெக்ஸ்ட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குசால் மெண்டிஸ் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். பத்தும் நிசங்கா பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பேட் பண்றப்போ இதுக்கு முன்னாடி வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ்ங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குது. பத்தும் நிசங்காவை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ரைட் ஹேண்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த ஸ்விங் பவுலர்ஸ், ஸ்லோ வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ பத்தும் நிசங்கா முகமது சிராஜ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்ல இருக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு பத்தும் நிசங்காவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. ஆனா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ மட்டும்தான் அவரோட ஆவரேஜ் 30 இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். சண்டிமல் என்னோட இதுல போத் டீம்லயுமே நான் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நான் வந்து ட்ரை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு ஒரு சாலிடான ஒரு பிளேயர் அவரு. அதே மாதிரி அவிஸ்கா பெர்னாண்டாவையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்தா நான் அவருக்கு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்பேன். பேட்டிங் செகண்ட் ஆஃப்னா நம்ம 50-50 ஆப்ஷனுக்கு தான் அவர் ஹேப்டா வந்து இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹர்ஷதீப் சிங்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 டவுன் வர்றது அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அதுலயும் பர்டிகுலர் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா. அதே மாதிரி செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய்க்கு ரிஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா பத்திரினாவுக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ஓரளவு ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ சேஃபான ஆப்ஷனா தெரியுவாரு சனாக்கா. ஏன்னா பேட்டிங்ல வந்து சேஸ் பண்றப்போ ஒரு கான்ட்ரிபியூட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ சனாவுக்காவுக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. குசால் மெண்டிஸ் அவர் வந்து சேஸ் பண்ண போறாங்க, செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா குசால் மெண்டிஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.